அமெரிக்காவின் மேடிசன் நகரில் கருப்பின இளைஞர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு காரணமான காவல்துறை அதிகாரியை தண்டிக்க முடியாது என்று வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். இதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. அமெரிக்காவின் மிசௌரி மாநிலத்தில் உள்ள ஃபெர்கூசன் நகரில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கருப்பின இளைஞர் மைக்கேல் பிரவுன் வெள்ளையின காவல் அதிகாரி டாரன் வில்சன் என்பவரால் சுட்டுக் கொலை செய்யப்பட்டார். இச்சம்பவத்தை கண்டித்து கருப்பினத்தவர்கள் போராட்டங்கள் நடத்தினர். இதனைத் தொடர்ந்து மேலும் சில சம்பவங்களில் நிராயுதபாணிகளாக இருந்த கருப்பின மக்கள் போலீசாரால் கொலை செய்யப்பட்டனர். இவற்றிற்கு எதிராக நாடு முழுவதும் பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்றன. இதற்கிடையே மேடிசனில் 12 ஆண்டுகளாக காவல்துறையில் பணியாற்றி வந்த காவல் அதிகாரி ஒருவருடன் தகராறில் ஈடுபட்ட கருப்பின இளைஞர் டோனி ராபின்சன் காவல் அதிகாரி தலையில் தாக்கினார். அப்போது பணியில் இருந்த மற்றொரு காவல் அலுவலர் மாட் கெனி அந்த இளைஞரை துப்பாக்கியால் சுட்டதில் அவர் சம்பவ இடத்திலேயே மரணமடைந்தார். இச்சம்பவத்தை கண்டித்து ஏராளமான போராட்டங்கள் நடைபெற்றன. ஆனால் டோனியை துப்பாக்கியால் சுட்ட கென்னியின் செயலுக்கு எதிராக சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியாது என்று தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் மிகவும் துரதிருஷ்டவசமானது. எனினும் இச்சம்பவத்திற்கு காரணமான காவல்துறை அதிகாரியின் மீது வழக்கு தொடர சட்டத்தில் இடமில்லை. இரண்டு வெவ்வேறு புலனாய்வு அமைப்புகள் மேற்கொண்ட தீவிர விசாரணையை அடுத்தே இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த செய்தி கருப்பினத்தவர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எல் துரைராஜ், உலக செய்தி பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.